நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஜெபிப்போமாக. எளியவர்களுக்கு இறைவிடும் இறைவா, எங்கள் இடுக்கண்களையும் பலவீனங்களையும் நீர் நன்கு அறிவி. நாம் எவ்வளவுக்கு வலுவற்றவர்களாக இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு நீர் ஊக்கமை தந்து எங்களை வலுப்படுத்துகின்றீர். உமது கொடையாக நாங்கள் பெற்றுள்ள இந்த ஒவ்வொரு காலத்தை நன்றி உணர்வுடன் பயன்படுத்தி எங்கள் வாழ்வை புதுப்பித்துக் கொள். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 12 முதல் 22 வரை. இறைப்பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை காக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறை மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளினின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும்
பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்த்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆண்டவரின் முகமோ தீமையை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்கள் அனைத்து இடுக்களினின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிவுபடா. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். பல்லவி. அனைவரும் எழுந்து நிற்கவும். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1, 2 மற்றும் 10, மேலும் 25 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாடவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நன்றியதில் திருப்பலியாக எம் பெர்னாண்டஸ் குடும்பத்தார், லூர்து மேரி, ஜெகதீசன் குடும்பத்தார், பிரகாஷ் அண்ட் இந்திரா குடும்பத்தார், சகாய சங்கர் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். கமலும் தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஹாரி சங்கர் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் எம் ஜோசப் குடும்பத்தார் நன்றியதலாகவும், ஜோசப் ஷான் ஜெஃப்ரி தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். ஆரோக்கிய ரத்னம் ராஜ் மற்றும் எட்வர்ட் மார்கரெட், ஜீவன் மரியா குடும்பத்தார் நன்றியதலாகவும், ஆண்மை இழிப்பாற்றுக்காக ஜெய்சீலன், ஜே.பி. எட்வர்ட் அண்ட் ஜே. மைக்கேல், டி. ரோஸ்லெட், தாமஸ் எலப்பன், பிரான்சிஸ், ஆண்டனிராஜ் தெரசா மற்றும் மேரி எமல்டா இவர்களுடைய ஆண்மை இழைப்பாற்றுக்காகவும் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவா, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் ஆற்றலால் குற்றம் குறைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இத்திருப்பலியின் பிறப்பிடமாகிய பாஸ்கா விழாவினை நோக்கி நாங்கள் தூய்மையான உள்ளத்துடன் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாவிகளாகிய நாங்கள் ஒருத்தல் முயற்சிகளால் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளித்து உமது வள்ளல் தன்மையை கண்டு பாவிக்கவும், இவ்வாறு உமக்கு நன்றி அறிந்திருக்கவும் இந்த அவகாலத்தை ஏற்படுத்த திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்களும் உம்மை மகிமைப்படுத்தி ஒரே குரலாக புகழ்ந்து பாடுவதாவது: Oh
வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட மனமுகந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது விசுவாசத்தின் மறைபொருள். தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அண்டனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித ஜோசப், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்த புதிய இயல்பை அணிந்து கொள்வோமாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.
அதற்கு பிறகு சரியாக 1 மணி நேரம் இந்த சிலுவை பயணத்திலே பங்கேற்று தியானிப்போம். சிலுவை பாதை என்பது இயேசுவோடு சேர்ந்த ஒரு பயணமாக இருக்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவோடு நடந்தார். சீமோன் இயேசுனுடைய சிலுவையை சுமந்தார். சீடர்கள் பயத்தால் ஆட்கொள்ளப்பட்டாலும் இயேசுவோடு சென்றார்கள். எருசலேம் மகளிர் இயேசுனுடைய நிலையை பார்த்து கண்ணீர் விட்டனர். வெரோனிகா வீரத்தோடு சென்று இயேசுனுடைய முகத்தை துடைத்தார். யூதர்கள் கூட்டம் வேடிக்கை பார்த்தபடி இயேசுவோடு சென்றது. படை வீரர்கள் சிலர் இயேசுவை அடித்தும் மக்களை கட்டுப்படுத்தி கொண்டும் சென்றார்கள். இன்னும் நிறைய மக்கள் இயேசுவை பின்பற்றியவர்களாக இருந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் வாயில்லா பூச்சிகளாக மௌனமாக சென்று கொண்டிருந்தார்கள். நல்ல கல்வன் அந்த இறுதி நேரத்தில் கூட இறையாட்சியிலே பங்கு பெற்று விட்டான். நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஏதோ இங்கு நடக்கின்றது, வேடிக்கை பார்த்து விட்டு செல்லலாம், அல்லது ஆன்மீகத்திலே பங்கேற்கலாம் என்ற ஒரு மனநிலையோடு நாம் வந்திருக்கின்றோமா என்று நம்மையே நாம் தனிப்பட்ட விதத்திலே அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த இயேசுவினுடைய சிலுவை பயணத்திலே பங்கேற்போம். ஆமென். கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, இந்த மீட்பர் இயேசுவதோ, இந்த மீட்பர் இயேசுவதோ, கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நின்றனையா,
சிலுவை தன் தோழலிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோழலிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை கண்ணில் நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவனோ இந்த மீட்பர் இயேசுவனோ கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவனோ எந்த மீட்பர் இயேசுவனோ எந்த மீட்பர் இயேசுவனோ. இப்பொழுது தந்தையானவர் ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபித்த பிறகு நாம் அனைவரும் இணைந்து நமது திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மிகுந்த இரக்கமும் பொறுமையும் உருவான என் தந்தையே, கடவுள் இவ்வுலகின் மீது அன்பு கூர்ந்தார். அதுவும் தம் ஒரே மகனையே கையளிக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார் என்று யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். இதோ உம்முடைய அன்பான மகனையே எங்கள் பாவங்களுக்காக பரிகாரமாக சிலுவையில் அறைந்து பரலோக வாழ்வை எமக்கு வாக்களித்தீரே. உமக்கு எங்கள் மனமார்ந்த புகழும் கோடான கோடி நன்றியும் உரித்தாக்குகின்றோம். இதோ உம் தாயான லூர்து அன்னையின் திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஜோ ஆண்ட்ரூ மற்றும் அவரோடு சேர்ந்து பணி செய்யும் அனைத்து அருட்தந்தையர்கள், பங்கு மக்கள் மற்றும் இந்த சிலுவை பாதையை ஆழ்ந்த பக்தியோடும் விசுவாசத்தோடும் நடத்தி தந்த எங்கள் போலூர் குழுவினருக்கும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய மகனின் பாடுகளில் ஒரே குடும்பமாக பங்கெடுத்த நாங்கள் உம்முடைய அருளை பெற்று என்றும் உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். பாப்பரசின் கருத்துக்களுக்காக இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, நாம் அமர்ச்சிக்கப்படுவதாக, ஆட்சியம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களையும் பொறுத்தருளும். சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அத்தீச மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக்கி எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தூய லூர்து அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
காரணம் நானோ
ஆமா நெல்சன் ரொம்ப இப்ப வரதில்லை இப்போ